நடிகை மீனாவின் கணவருக்கு நுரையீரலை மாற்றும் சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் மாற்று நுரையீரலுக்காக காத்திருந்த நிலையில் காலதாமதம் ஆனதால் உயிரை காப்பாற்ற முடியாமல் போனது. எதனால் இவருக்கு நுரையீரல் பாதிப்படைந்தது, இவரின் மறைவிற்கு என்ன காரணம் என்பதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனாவின் குடும்பம் பெங்களூருவில் வசித்து வந்தது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தனது குடும்பத்தில் அனைவருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என மீனா தெரிவித்திருந்தார். அதாவது மீனாவின் பெங்களூர் வீட்டின் அருகில் நிறைய புறாக்கள் வளர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக புறா எச்சம் கலந்த காற்றை சுவாசித்ததால் வித்யாசாகருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டது. ஏற்கனவே இந்த பாதிப்பு இருந்த நிலையில் கோவிட் சூழலும் சேர்ந்து கொள்ள அதற்கு பிறகுதான் அவருடைய உடல்நிலை மோசமானது. இதில் வித்யாசாகருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்பு புறா எச்சத்தை சுவாசிப்பதால் பரவும் ஒருவித கிருமியின் காரணமாக நுரையீரலை பாதித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பின்னர் சிகிச்சைக்காக கணவருடன் சென்னை வந்தார் மீனா. சென்னை சைதாப்பேட்டையில் தங்கியிருந்து கணவரை மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார். ஒரு கட்டத்தில் 2 நுரையீரல்களும் செயலிழந்த நிலையில் மாற்று நுரையீரல் பொருத்தினால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மாற்று நுரையீரலுக்காக பதிவு செய்து காத்திருந்தனர். இந்த நிலையில் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தும் முயற்சிகள் தனியார் மருத்துவமனை முயற்சிகள் எடுத்தது. கடந்த சில மாதங்களாக உடல்நிலை தேறி வந்த நிலையில் மீண்டும் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டது. கடந்த சில வாரங்களுக்கு முன் மீண்டும் அவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டது. பின்னர் அது சரியானது. ஆனால் கோவிட் தொற்று பாதிப்பு மீண்டும் அவரது நுரையீரல் பிரச்சனையை தீவிரமடைய செய்தது. இதனால் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஐசியூவில் ecmo சிகிச்சையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவரை காப்பாற்ற மருத்துவர்கள் எவ்வளவு போராடியும் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றிரவு உயிரிழந்தார். அவருக்கு 48 வயது. நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தவர் புறா எச்சத்தின் கழிவு கலந்த காற்றை சுவாசித்ததால் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது அனைவரையும் அதிர்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது. தக்க நேரத்தில் நுரையீரல் கிடைத்திருந்தால் வித்யாசாகர் பிழைத்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது.